Hi everyone, Assalamu alaikum. Normally morning breakfast செஞ்சு லஞ்சும் செஞ்சு நான் டின்னரும் செய்யற ஐடியா அந்த டேல எனக்கு அப்படி ஐடியா இருக்கிற அப்படின்டா நான் என்ன செய்யறேன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் செய்யறதுக்கு கிச்சனுக்கு வரதானே வந்து அதோட நான் லஞ்சையும் செய்யற டின்னருக்கு என்ன தேவையோ அதெல்லாம் வந்து நான் கிட்ட வாக்கி செஞ்சு வைக்கிறேன். இல்லாட்டி ஒருவேளை நான் டின்னருக்கு வேற கறி செய்யறேன் அப்படின்னா நான் அதையும் செஞ்சு வைக்கிறேன். அப்படி ஒரு நாள் தான் இது. டு பி ஹானஸ்ட் என் ஹஸ்பண்ட் ஒர்க் டேஸ்ல நான் அப்படி செய்யறல, நான் டின்னர் மட்டும்தான் செய்யறேன். இல்லாட்டி அவர் ஆஃப்டர்நூன் டைம்ல மாதிரி ஒர்க் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா டின்னரை வந்து செஞ்சு பேக் பண்ணி கொடுக்குறேன். அப்படி ஒரு நாள் தான் இது. என் லண்டன் ஷாப்பிங் வீடியோவில் நீங்கள் பார்த்திக்கும் நான் வந்து ஸ்ரீலங்கன் க்ரோசரிஸ் எடுத்துக்கொண்டு வந்தேன். அதே மாதிரி வந்து நான் வெஜிடபிள்ஸும் கொண்டு வந்தது. ஸோ நான் நினச்சேன் அந்த வெஜிடபிள்ஸை வச்சே இன்றைக்கு நம்ம லஞ்ச் மெனு பிளான் பண்ணுவோம் அப்படின்ட்டு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் கிச்சடி தான் சூஸ் பண்ணினேன். நான் கொஞ்ச நாள் கிச்சடி செய்யவே இல்லை. சரி செய்வோம் அப்படின்னு நான் அதை வந்து ப்ரெஷர் குக்கர்லான்னு செய்கிறேன். நான் ஆல்ரெடி கிச்சடி செய்கிற வீடியோ உண்டு, டீட்டெயில்டு வீடியோ உண்டு, நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தாரேன், உங்களுக்கு வேண்டாம் பார்க்கலும். லஞ்சுக்கு வெஜிடபிள்ஸ் நான் சூஸ் பண்ண வந்து கோவக்காய் செய்வோம் அப்படின்ட்டு. இந்த கோவக்காய் எப்படி இருக்கும் அப்படின்ட்டா கியூக்கம்பர் இருக்கும் தானே, எக்ஸாக்டாக அதே மாதிரி தான். குட்டி குட்டி கியூக்கம்பர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் நிற்கும், அதே டேஸ்ட்டில் தான் நிற்கும். ஆனால் என்ன டிஃபரெண்ட்டுண்டா கொஞ்சம் கசப்பாய்க்கும். பாவக்கடலுக்கு கசப்பிக்காது, ஆனால் இது கொஞ்சம் கசப்பாக தான் நிற்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம செய்யணும் குக் பண்ணுற டைமுக்கு. அப்போ தான் அந்த கசப்பு தன்மை பெருசாக விளங்காது. கோவக்காய் செய்கிறதுக்கு நான் பேனில் 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆயில் சேர்த்திக்கிறேன். அதுக்கப்புறம் வேறையாக கட் பண்ணி வச்சுக்கிற கோவக்காய் தான் நான் சேர்க்குறேன். கோவக்காய் சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கிறன்றதுக்காக நான் முதல்ல வந்து ஒயிலில் பிரட்டின மாதிரி எடுக்க பார்க்குறேன். அப்போ தின்ன போக்களே வந்து அந்த கசப்பு தன்மை பெருசாக விளங்காது. கோவக்காய் கொஞ்சம் ஆயிலில் மிக்ஸ் பண்ணிக்கொண்டே இருக்கிற டைமுக்கு எங்களுக்கு விளங்கும் அது கொஞ்சம் டிரான்ஸ்பேரண்ட் ஆகி வர மாதிரி. அந்த டைமுக்கு அது வேறொரு பிளேட்டில் சேர்த்தா சரி. அதுக்கப்புறம் அதே ஆயிலுக்கு நான் என்ன செய்கிறேன்டா 1/2 டீஸ்பூன் ஃபெனல் சீட் சேர்த்திக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு பெரிய அனியன் சேர்க்குறேன். அதே மாதிரி 1/2 டொமேட்டோ நான் சேர்க்குறேன். அது கொஞ்சம் வதங்கட்டும், மூடி வச்சா சரி. அந்த கறியை செய்கிறதுக்கு ஒரு கோகனட் பேஸ்ட் ஒன்று வேணும். ஸோ நான் என்ன செய்கிறேன்டா கிரைண்டர் 1/4 கப் மாதிரி கோகனட் சேர்த்திக்கிறேன், ஃப்ரெஷ் கோகனட். அதோட வந்து 1 டீஸ்பூன் ஃபெனல் சீட் சேர்க்குறேன், 1/2 டீஸ்பூன் கியூமின் சீட் சேர்க்குறேன்.
தண்ணி வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்க்குறேன். மிச்சம் தேவையில்ல, கொஞ்சம் தண்ணி சேர்த்தா போதும் அது கிரைண்ட் ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்தால் சரி. மீன் வாயில் ஆனியன் டொமேட்டோ எல்லாம் வதங்கி வந்தாச்சு. அதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்க்கணும். சேர்த்துட்டு டர்மரிக் பவுடர் 1/2 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். கொரியண்டர் பவுடர் 1 டீஸ்பூன், கியூமின் பவுடர் 1.5 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் வதங்குறதுக்கு வந்து நான் தண்ணி சேர்க்குறேன். நீங்கள் கூடுதலாக ஆயில் சேர்த்திருந்தா தண்ணி சேர்க்க தேவையில்லை. அதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வேறையாகவே நாங்கள் ஆயிலில் மிக்ஸ் பண்ணி வச்ச கோவா கேட்குறதானே அதான் சேர்க்குறேன். வேறையாகவே செஞ்சு வச்ச கோகோனட் பேஸ்ட் இருக்கிறதானே நாங்கள் அதான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். அந்த மசாலா பவுடர்ஸ், கோவக்காய், ஆயில் எல்லாத்தோடையும் மிக்ஸ் ஆகுறதுக்கு. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் வச்சா சரி. கோவாக்கு ஆல்ரெடி வெந்து தான் நிற்கிறேன், ஸோ நல்லாவே வேக தேவையில்லை. அவ்வளோதான், கோவக்காய் கறி ரெடி. நான் இன்றைக்கு சூஸ் பண்ண மீட் வந்து நான் ஃபிஷ் தான் சூஸ் பண்ணினேன். நான் ஃபிஷ்ஷும் வாங்கிட்டு வந்தேன். நான் தலப்பத்து ஃபிஷ் தான் எடுத்துக்கிறேன் இன்றைக்கு செய்கிறதுக்கு. அதுக்கு நான் வந்து டர்மரிக் பவுடர் 1/2 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், அதோட வந்து சால்ட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபியூ மினிட்ஸ் வைக்கிறேன். நான் பேனுக்கு கோகோனட் ஆயில் தான் சேர்த்திக்கிறேன். அதுக்கு நான் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் மாதிரி கோகோனட் ஆயில் சேர்த்திக்கிறேன். எனக்கு கோகோனட் ஆயில் சேர்த்ததுக்கு பிறகு எனக்கு யோசனை இருந்தேன், நான் இன்னொரு கறி செய்யணும், டின்னருக்கு தேவையான ஒரு கறி ஒன்று செய்யணும். அதனால நான் பேனை வந்து சேஞ்ச் பண்ணினேன். ஸோ பேனுக்கு சேர்த்த ஆயில் வந்து கொஞ்சம் சூடாகி வந்ததுக்கு பிறகு நான் வேறையாகவே கொஞ்சம் மெரினேட் பண்ணின ஃபிஷ் இருக்கிறதானே நான் தான் சேர்க்குறேன். நாங்கள் டீப் ஃப்ரை பண்ணுறல ஷிலோ ஃப்ரை மாதிரி தான் பண்ண பார்க்குறோம். ஸோ மிச்ச நேரம் தேவையில்லை, ஃபிஷ் வந்து குயிக்காகவே வெந்துடும். இப்போ அதே ஆயிலுக்கு நான் மஸ்டர்ட் சீட்ஸ் 1 டீஸ்பூன், கியூமின் சீட்ஸ் 1 டீஸ்பூன், ஃபெனல் சீட்ஸ் 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். அதே மாதிரி ஃபெனிக்ரிக் சீட்ஸும் நான் வந்து 1/2 டீஸ்பூன் மாதிரி சேர்த்துட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நான் 1 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். நான் இந்த வீக்குக்கு தேவையான ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் செய்கிற டைமில் நான் கறி லீஃபும் இந்த டைம் சேர்த்து அதையும் சேர்த்து நான் கிரைண்ட் பண்ணி எடுத்தால் தான் நான் படிக்கிறேன். கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை பச்சை வாசம் போனதுக்கு பிறகு வேறையாக கட் பண்ணி வச்சுக்கிற ஆனியன் ஒன்றும் டொமேட்டோ ஒன்றும் சேர்க்குறேன். சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் கொஞ்சம் வதங்குறதுக்கு. ஆயிலுக்கு நான் சில்லி பவுடர் சேர்க்குறேன். சில்லி பவுடர் அப்படி இல்லாட்டி டொமேட்டோ பேஸ்ட்டும் சேர்க்கலும் ஒரு அழகான கலர் ஒன்று வரும், அதனால தான் சேர்க்குறேன்.
கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கு பிறகு நான் கொரக்க பேஸ்ட் 1.5 டீஸ்பூன் சேர்க்குறேன். அப்படியே டர்மரிக் பவுடர் 1/2 டீஸ்பூன், கறி பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், cumin பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், கொரியாண்டர் பவுடர் 2 டீஸ்பூன் அண்ட் சில்லி பவுடர் 2 டீஸ்பூன் சேர்க்குறேன். ஏன்னா நான் ஆல்ரெடி சில்லி பவுடர் சேர்த்தேன். அதோடு வந்து நான் சால்ட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். நான் கொஞ்சம் தண்ணி சேர்க்குறேன். நான் ஒரு 1/2 கப் மாதிரி தண்ணி சேர்க்குறேன். சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா இதுக்கு பதிலாக திக்கான கோகோனட் மில்க் சேர்க்கலும். ஆனால் நான் தண்ணி சேர்த்தேன். அது கொஞ்சம் கொதிச்சதுக்கு பிறகு வேறையாகவே ஷெலோ ஃப்ரை பண்ணி வச்சுக்கிற ஃபிஷ்ஷை தான் சேர்க்குறேன் நான். ஃபிஷ்ஷை சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து குக்கர் ஆஃப் பண்ணுறதுக்கு போது நான் கறி லீஃப் தான் சேர்க்குறேன். உங்களுக்கு கொஞ்சம் ஒருவேளை திக்கான கறியாக வேணும் அப்படின்னா குக்கர் அப்படியே வச்சா சரி. நான் குக்கர் ஆஃப் பண்ணேன். எனக்கு குக்கரில் ஹீட் அப்படியே நிற்கும். அது திக்காகி தான் வரும். மீன்வாயில் நான் வந்து தால் கறியான்னு செய்ய பார்க்குறேன். ஏன்னா என்ன பேபிக்கு நான் லஞ்ச் கொடுக்கணும். டின்னருக்கு தேவையானதை செய்கிறதுக்கு நான் பேனில் வந்து ஆயில் சேர்த்திக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆயில் சேர்த்திக்கிறேன். இன்னும் ஒரு சிம்பிளான ஒரு டூனா ஃபீலிங் தான் நான் செய்ய பார்க்குறேன் டின்னருக்கு. அதுக்கு நான் வந்து பெரிய அனியன் ஒன்று சேர்த்திக்கிறேன். அதோட வந்து க்ரீன் சில்லி 2 மாதிரி சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு வேண்டாம் கறி லீஃபும் சொப் பண்ணி சேர்க்கலும் விருப்பம்டா. அனியன் கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கு அப்புறம் வேறையாகவே 2 டூனா கேன் தான் நான் சேர்க்குறேன். உங்களுக்கு இதுக்கு பதிலாக வேணும்டா ஸ்ரீலங்காட செமன் டின்னும் சேர்க்கலும். சேர்த்துட்டு கொஞ்சம் நான் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். ஆயில், அனியன், டூனா எல்லாம் மிக்ஸ் ஆகுறதுக்கு. அது கொஞ்சம் வதங்கினதுக்கு பிறகு நான் சால்ட்டும் cumin பவுடர் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்திக்கிறேன். அதோட பெப்பர் பவுடர் 2 டீஸ்பூன் மாதிரி சேர்த்திக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுற அவ்வளோதான், அது ரெடி. எனக்கிட்ட ப்ராடக்ட் லிங்க்ஸ் கேட்டிருந்தேன். நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தந்திக்கிறேன். நான் என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணினேன் அதுக்கான லிங்க். உங்களுக்கு வேண்டாம் பார்க்கலும்.
நான் மினி டோட்டியில் தான் எடுத்துக்கிறேன். அதுக்கு நான் வந்து வேறையாக செஞ்சு வச்சு அந்த டூனை ஃபில்லிங் இருக்கிறதானே அதை சேர்க்குறேன். அதுக்கப்புறம் சீஸ் சேர்க்குறேன். நான் இன்றைக்கி செடர் சீஸ் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேணால் மொசரெல்லா சேர்க்கலும், சீஸ் சேர்க்காட்டியும் பரவாயில்ல, நல்லா தான் நிற்கிறேன். நான் இது டாக்கோஸ் மாதிரி தான் சேர்ப்பாக்குறேன். உங்களுக்கு வேணும்டா ஏர் ஃப்ரை பண்ணலும், அப்படி இல்லாட்டி அவனில் செய்யலும், அப்படி இல்லாட்டி இப்படி சும்மா பேனில் ஆயில் ஸ்ப்ரே பண்ணி அப்படியும் செய்யலும். நான் இப்போக்கு அவருக்கு தேவையான டின்னர் மட்டும்தான் செய்கிறேன். அப்போ ஈவினிங்க்கு எங்களுக்கு தேவைண்டா செஞ்சு கொள்ளையிலும். நாங்கள் எல்லோரும் ஒரே டைமில் தான் லஞ்ச் எடுத்தேன். அப்போ ஈஸியாக இருக்கும்ன்றதுக்காக லஞ்ச் எடுத்துகிட்டு ஹஸ்பண்ட் ஒர்க்குக்கு லீவ் பண்ணினேன். எனக்கு என்ன வேலையெல்லாம் முடிஞ்சு நான் குக் பண்ணி முடிஞ்சு மறுபடியும் குக் பண்ண தேவையில்லை. நான் குக் பண்ணிக்கிட்டே கிச்சனையும் க்ளீன் பண்ணி வச்சேன். ஸோ க்ளீன் பண்ணுற ஒர்க்கும் இல்லை. இப்போ போய்த்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு லுகரை தொலைக்கிட்டே என்னை பேபிட நெப் டைமும் சரியாகிடும். என்னை பேபிட நெப் டைமில் நான் சும்மா தான் நிற்கிறேன். ஒன்றுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிறல, சும்மா இருக்கிறேன். இன்ஸ்டாகிராம் பார்க்குறேன், ஃப்ரெண்ட்ஸுக்கு ரீல்ஸ் அனுப்புகிற அதை வேலை மட்டும்தான் நான் செய்கிறேன். நான் வேறு ஒன்றுமே செய்யல. அவட நெப் டைம் என் ரெஸ்ட் டைம். இந்த வீடியோ இவ்வளோதான். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு வீடியோவில் நாங்கள் மீட் பண்ணுவோம். அது வரங்காட்டியும் டேக் கேர், பை பாய்.